ஹலோ ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இதையெல்லாம் நான் கட் பண்ணலங்க. என்கிட்ட இருக்க விடியம் ஏடிசி ஓட ஃபுட் ப்ராசஸர் இருக்குது, அதில் கட் பண்ணது தான். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விடியம் ஏடிசியில் இருக்க ஃபுட் ப்ராசஸர் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணும், எவ்வளோ ஃபைன் ஆப்ஷன்ஸில் வந்து நமக்கு கட் பண்ணுன்றதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் மோமோஸ் பண்ணுறதுக்காக இந்த எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து நான் சாப் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் கையில் சாப் பண்ணுறதுனா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுவும் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணுறது. ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதில் கொடுத்துருக்கிற பிளேடை வந்து இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன போடணுமோ, லைக் பீன்ஸ் போடுறீங்க அப்படின்னாக்கா பீன்ஸ் போட்டிங்கன்னா ஒரு 2 ஸ்பீடில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா பீன்ஸ் வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணால் நல்லா இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ நான் அந்த இதில் வச்சுருக்கேன். பாருங்கள், ஓரளவுக்கு ரொம்ப ஃபைனாக சாப் ஆகாமல் ஒரு மீடியம் லெவலில் வந்திருக்கு. நீங்கள் ஸ்பீட் ஜாஸ்தி வச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு செகண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிடும். நான் அடுத்து வந்து முட்டைக்கோஸ் கேபேஜ் வந்து போடுறேன். ஸோ கேபேஜ் வந்து எனக்கு ரொம்ப ஃபைனாக ஓரளவுக்கு வேணும் அப்படின்னால ஒரு 3 ஸ்பீடில் வைக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போது நான் எடுத்துட்டேன். எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணியிருக்குன்னு பாருங்கள், நல்ல ஃபைனாக சாப் பண்ணியிருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் வந்து நீங்கள் பொரியல் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஸ்டஃபிங்க்கு வந்து பண்ணுறீங்கன்னா ஸ்டஃபிங்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மோமோஸ்க்கு பண்ணுறதுனால நல்ல ஃபைன் சாப் பண்ணியிருக்கேன். மிச்சமானதை நம்ம பொரியல் கூட செய்யலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப நேரம் வேகிறதுக்கு இவ்வளோ ஃபைன் சாப் பண்ணிங்கன்னா டைம் எடுத்துக்காது. ஒரு 3 to 5 மினிட்ஸில் வந்து சாட்டே பண்ணிங்கனாலே நல்ல பாயில் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் கேரட் போடுறேன். நான் போடுறது வந்து கேரட் கொஞ்சம் ஹார்டான ஐட்டம். நான் ஒரு 3 ஸ்பீடில் பண்ணுறேன். ரொம்ப பர்ஃபெக்டாக நல்ல ஃபைன் ஷாப் பண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஃபைன் ஷாப் பண்ணிங்கன்னா எந்த ஸ்டஃபிங்காக இருந்தாலும் சரி, பொரியலுக்கும் சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த விடியம் ஏடிசி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் அனியன் பண்ணியிருக்கேன், அதுவுமே ரொம்ப ஃபைன் ஷாப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்பீடில் வச்சு ஒரு 1 செகண்ட் நீங்கள் பண்ணால் கூட போதுங்க, சூப்பராக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெடியாகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வீடியோவில் நான் நெக்ஸ்ட்டு இன்ஷால்லா மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் யுவர் ஆயிஷா.